கொடைக்கானல் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ளூர் வாகன ஓட்டிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆன்லைன் கட்டண முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷ் ராஜாவிடம் கேட்கலாம். மகேஷ் ராஜா, முழு விவரம். விக்னேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல பசுமை பள்ளத்தாக்கு வழியாகத்தான் குணா குகை, தூண்பாறை மற்றும் மோயர் சதுக்கம், பைன்மர காடுகள் பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் இயல்பாக செல்வது வழக்கம். சமீபத்தில் வனத்துறையானது அந்த பகுதியில் ஆன்லைன் கட்டண முறையை பின்பற்றி வாகனத்திற்குரிய கட்டணமும் உள்ளே சுற்றி பார்க்க செல்லக்கூடிய கட்டணத்தையும் வசூல் செய்கின்றனர். இந்த பகுதியில் முறையாக இணைய சேவை கிடைக்காததால் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று கட்டணத்தை செலுத்தி உள்ளே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நகரில் செயற்கையாக வாகன நெரிசல் ஏற்படுவதாக உள்ளூர் வாகன ஓட்டிகள் சங்கத்தினர் சுமார் 600க்கும் மேற்பட்டோர் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் கட்டணம் வசூலிக்கும் இடத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை இன்று காண முடியாமல் வரிசையில் நிற்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்கள் வைக்கும் கோரிக்கையானது இந்த ஆன்லைன் கட்டண முறையை பின்வாங்கி மீண்டும் பழைய முறையிலேயே கட்டணத்தை வசூல் செய்ய வேண்டும். மேலும் பேரிஜம் ஏரிக்குள் வனத்துறையால் இயக்கப்படும் சுற்றுலா வாகனத்தை நிறுத்தி உள்ளூர் மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்து வருகிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஷ் ராஜா.